இப்போ தேர்தல் பரப்புரை என்பது வந்து பார்வையாளர்கள் வந்தவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க அந்த தமிழக அரசு. அதை நீங்கள் கரூர், ஆமாம், கரூர் சம்பவத்தில் சார், கரூரில் இறந்து போனவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் செய்யப்படுகிற எந்த உதவியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கவில்லை. தமிழ்நாட்டில் அநேகமாக நமது எந்த அரசியல் கட்சியும் மக்களும் இருக்கிறது. அரசு வேலை என்பது ஒரு கொள்கை வழியாக இருந்தால் நல்லது. ஒரு கொள்கை வகுக்கப்பட்டு ஒரு கைட்லைன்ஸ் இருந்தால் பரவாயில்லை. அது இல்லாதவரை பொறுத்திருக்க வேண்டும், அரசு நிறுத்த வேண்டும். மீண்டும் சொல்றோம், எந்த துயர் சூழலில், துயர் சம்பவங்களில் மனிதர்கள் யார் இறந்தாலும் அவர்களுக்கு தரப்படுகிற மனிதாபிமான உதவியை நாம் ஒருபோதும் எதிர்க்கவில்லை. அது வேறு. ஆனால் அரசு வேலை என்கிற போது அதற்குரிய ஒரு கைட்லைன்ஸ் அல்லது ஒரு கொள்கை தேவைப்படுகிறது. அது வகுக்கப்படுகிற வரை அரசு கருத்தறிய வேண்டும். கொள்கை வகுத்த பிறகு, ஒரு கைட்லைன்ஸ் உருவாக்கிய பிறகு இது போன்ற நிகழ்வுகள் எங்கே நடைபெற்றாலும் அரசின் இந்த முயற்சிகள் ஏற்புடையதான். அதுவரை அரசு பொறுத்தது. இப்போ கன்னியாகுமரியிலும் சார் அணுக்களின் திட்டம் வந்து தமிழக அரசு வந்து அதை நீடிச்சு கொடுத்துருக்காங்க, அனுமதி கொடுத்துருக்காங்க. அது ஏற்கனவே வந்து மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்குன்னு சொல்லி பல எதிர்கட்சிகள் ஏற்கனவே குரல் எழுப்பியிருக்காங்க. மறுபடியும் இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க. நல்லதல்ல. அணுக்கழிவு என்பது நமது இயற்கை மீது தொடுக்கிற தாக்குதல். அது அடுத்த தலைமுறையை பாதிப்புக்குள்ளாகிவிடும். கடல், காற்று, நீர் என்பது அடுத்தடுத்த தலைமுறைக்கான. அதை அணுக்கழிவுகள் மாசுபடுத்திவிடக் கூடாது. இதற்கு தமிழக அரசு, ஒன்றிய அரசு கூடுதல் கவனத்தை செலுத்தி அந்த மீனவ மக்கள், அந்த பகுதி மக்களுடைய உரிமைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களை பொறுத்தவரை அணு என்பதும் அணுக்கழிவு என்பதும் இயற்கையை சர்வநாசம் செய்யும். எனவே அந்த விஷயத்தில் நமது அறிவியல் வல்லுநர்கள், இயற்கை ஆர்வலர்கள் இயற்கையை பாதுகாப்பதற்காக போராடுகிறார்கள். பல பூவுலக நண்பர்கள், எல்லோருடைய கோரிக்கை மிக நியாயமானது. குறிப்பாக அந்த மக்களின் நலன் பொருட்டாவது இதை கைவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தாவேகா கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி, நாங்கள் கூட்டணியில் நாங்கள் இல்லை, ஆனால் வெளிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லி திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து நான் வைகோ வந்து நான் அந்த மாதிரி இது ஆஸ்கர் இந்த நோபல் பரிசு நான் கொடுப்பேன் சொல்லியிருக்கேன். பரவாயில்ல. ஒரு கருத்துக்கள் வந்து பகை போல் இல்லாமல் நல்ல சொல்லாளர்கள் அடர்த்தியாக சொல்லப்படுகிற இந்த மோதல் வரவேற்கத்தக்கதுதான். மேகதாது பிரச்சனைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் வந்து தமிழகத்துல வந்து எந்த ஒரு கடிதம் வரலன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து எங்களுக்கு இது சம்பந்தமா எந்த ஒரு கடிதம் வரல அப்படின்னு சொல்லி யார் சொல்றது அப்படின்னு கர்நாடக அதிகாரியா அமைச்சரா நேற்று தான் இந்த காவிரி பிரச்சனையை துவங்கியிருப்பதாக அவர் கருதுகிறார். அவர் கொஞ்சம் நேரம் கிடைக்கிற போது அந்த வரலாற்றை படிக்க வேண்டும். இது ஏற்கனவே பல ட்ரிபியூனல், பல நீதிமன்ற தீர்ப்பு, பல்வேறு பேச்சுவார்த்தைகள், உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் எல்லாம் இருக்கு. நம்ம வந்து நீருக்காக இயங்குகிற பகுதி நம்முடைய பகுதி. நம்முடைய மின்சாரத்தை இந்தியா முழுக்க கொடுக்கணும். நம்ம ஒருபோதும் நெய்வேலியில் உற்பத்தி ஆகிற மின்சாரம் தமிழ்நாட்டின் பல பகுதியில் உற்பத்தி ஆகிற பொருள் இன்னொரு மாநிலத்திற்கோ இன்னொரு நாட்டிற்கோ கூடாது என்று ஒருபோதும் தமிழ் மக்கள் யாரும் சொல்லவில்லை. இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் இந்திய தேசியத்துக்கும் நல்லது. ஆனால் நீருக்காக இயங்குகிற பூமி தமிழ் பூமி. கர்நாடகத்திற்கு, கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கும் நீர்பிடிப்பு இருக்கிறது. நம்மிடம் அந்த நீர்பிடிப்பு இல்லை. எனவே அவர்கள் பேச்சுவார்த்தையின்படி, நீதிமன்றம் தந்திருக்கிற தீர்ப்பின்படி, ஏற்கனவே எட்டப்பட்ட தீர்ப்பின்படி நடந்து கொள்வதுதான் நல்லது. உடனடியாக அவர்கள் காவல் நிலையை விடுவிக்க வேண்டும். மேகதாது அணையை கட்டக்கூடாது, நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.